நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். வாழ்க்கை எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டாலும் ஜாதகத்தால் ஜெயிக்கலாம். இந்த பதிவில் நான் பேசியிருக்க விஷயங்கள் ஒருத்தருக்கு எவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கும். வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் தோல்வி, எல்லாத்துலேயும் தடை. முக்கியமாக எடுத்துக்கிட்டால் பணம் கஷ்டம், பணத்தில் தடை, பணம் இல்லாமல் பல பிரச்சனைகளை சந்திக்கிறது, வேலை, அதே போல் குடும்ப பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் வரத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா பண பிரச்சனை தான் இருக்கும். ஒருத்தர் பணம் இல்லைன்னா தொழில் செய்ய முடியாது. அதே போல் வியாபாரம், அதே போல் பார்த்திங்கன்னா பணம் இல்லைன்னா குடும்பத்தை நடத்துறது கஷ்டம். எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகம் ரொம்ப மோசமாக பாதிச்சிருந்தால் தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, ஜாதகத்தை பார்த்து அதில் எந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அந்த ஜாதகத்தை ஜெயிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. ஜாதகத்தில் சரியான ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த ஜாதகம் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும், அதுக்கு சரியான வழி சொல்லுங்கன்னு கேட்டால் நிச்சயமாக அந்த ஜாதகத்துக்கு வழி சொல்லுவாங்க. நல்ல வாழ்க்கையும் அமையும். ஆனால் கஷ்டப்படுறவங்க பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வாழ்க்கையிலேருந்து மீண்டும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கணும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, திடீர்னு நம்ம ஏழையாக இருக்கிறதுனால தான் கஷ்டப்படுறோம், பெரிய பணக்காரன் ஆயிடணும், கோடீஸ்வரன் ஆயிடணும், அப்போ தான் நம்ம கஷ்டம் இல்லாமல் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கோடீஸ்வரனாக தான் இருக்கணும், பெரிய பணக்காரனாக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்க தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துறதுக்கான அத்தனை வசதிகளும் இருந்தாலே அவங்க வாழ்க்கை சிறப்பாகவும் நிறைவாகவும் மற்றவங்க பார்க்குறதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் அது பெரும்பாலும் கஷ்டப்படுறவங்க பெரும்பாலும் விரும்புகிறதே இல்லை. ஏன்னா நான் ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நான் எத்தனையோ நல்ல வழியெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஒரு சிலர்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க, சிறப்பாக இருக்காங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷம்தான் அந்த விஷயத்தில். நான் சொல்லி கொடுத்ததை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது இத்தனைக்கும் ஃபாலோ பண்ண முடியாத கஷ்ட நிலையில் இருக்கிறவங்க கூட அதை ஃபாலோ பண்ணி நல்ல நிலைக்கு வந்துடுறாங்க. ஓரளவுக்கு அதெல்லாம் செஞ்சுக்க முடியும்னு இருக்கிறவங்க நான் சொல்லி கொடுக்குற அந்த விஷயங்கள் சின்ன சின்ன வழிபாடுகள் செலவு இல்லாமல் அவங்க வாழ்க்கை நிலையில் சில மாற்றங்களை செஞ்சுக்குங்க அப்படின்னா அதை செய்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகம் தடுக்குது. அப்போ அவங்க அதெல்லாம் செய்யாமல் ஏதாவது குறுக்கு வழியில் முன்னேற முடியுமா? திடீர்னு அவங்களுக்கு தேவை திடீர்னு பணக்காரன் ஆயிடணும் எப்படியாவது. அதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறது, லாட்ரி சீட்டு வாங்குறது, வேறு ஏதாவது பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கடன் வாங்குறது, இப்படிலாம் தவறான வழியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தவறான வழிகளில் இவங்க மாற்றுறதுக்கு இவங்க ஜாதகமே வழி கொடுக்கும். ஏன்னா ஜாதகத்தில் கிரகங்கள் வழி கொடுக்காத நிலையில் இவங்க போய் பெரிய பெரிய பண விஷயங்களில் சிக்கினா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்து வாழ்க்கையை ஒரு நிலை இல்லாத, எப்படி சொல்கிறதுனே முடியாது, அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும் அவங்களுக்கு. ஆனால் அதை தான் எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களாம் அந்த மாதிரி தவறான வழியில் போகிறாங்க. தவறான வழியெல்லாம் தேவையே இல்லை. உங்கள் ஜாதகத்துக்கு எவ்வளோ மோசமாக கிரகங்கள்லாம் பாதிச்சிருந்தாலும் அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குங்க. ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் நட்சத்திரம், அதுக்கு நட்சத்திர தாரைகள் வரிசையெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம், இதெல்லாம் சாதகமாக வரும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி சாதகமாக இருக்கிற நட்சத்திரங்களை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த நட்சத்திரங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணும்போது 100% இந்த மோசமான ஜாதகத்தில் இருக்கவங்க ஜெயிச்சிருவாங்க. அதே போல் கரணநாதன் இருப்பார். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கரணநாதன் இருக்காங்க. அந்த கரணநாதனுக்கு பல விதங்களில் ஆக்டிவேஷன் பண்ணலாம். பல விஷயங்கள் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதை செய்யாமல் நாங்கள் ஜெயிச்சிருவோன்ட்டு ஏதாவது முயற்சி, தவறான முயற்சி பண்ணுறது, மற்றவங்களுக்காக வாழ்க்கை நடத்துகிறது,
ஒரு சாதாரண வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 50,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை கிடச்சிடுச்சுன்னா அந்த வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஆனால் அதையே இவங்க கஷ்டமாக கொண்டு வந்துடுவாங்க. ஒரு சாதாரண வேலையில் 20,000 ரூபா சம்பளம் வாங்கையில் நல்லாவே இருந்திருப்பாங்க. 50,000 ரூபா வாங்கினோன்னே என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்து டூ வீலர்லேருந்து கார் வாங்கணும், அந்த காருக்கு கடனாக வாங்குறாங்க. அந்த கடன் இவங்களால கட்ட முடியாத சூழ்நிலையில் காரு போயிடுது. கஷ்டத்தை இவங்களே இழுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து வீடு லோன் போடுறாங்க. வாடகை வீட்டில் இருக்கையில் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. வீடு லோன் போட்டு லோன் கட்ட முடியாமல் வீடும் பிரச்சனையாயிரும். அந்த கடனுக்கு கட்டுறதுக்கு வெளியில் கடன் வாங்குறாங்க. இப்படி பல சிக்கல்கள். அதெல்லாம் ஏற்கனவே ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு எடுத்து சொன்னால் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இவர் ஆப்போசிட்டாக சொல்கிறாரு, நெகட்டிவாக சொல்கிறாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் ஜாதகத்துக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும். அதே போல் அடுத்து கரணநாதன்லாம் இயக்கும்போது நிச்சயமாக நீங்கள் 100% வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கரணநாதன் சில பேர் இயக்கலாம், சில பேர் இயக்கக்கூடாத ஜாதகமும் இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு வலிமையாக பலன் தரக்கூடியவர் யோகர். அந்த யோகருக்கு அவயோகர் ஒருத்தர் இருப்பார். அந்த அவயோகரில் உங்கள் கரணநாதன் வந்துட்டாருன்னா அப்போ கரணநாதனை இயக்கக்கூடாத ஜாதகமாக அந்த ஜாதகம் அமைஞ்சிரும். அப்போ விட்டுறலாம். அதே போல் ஒருத்தருக்கு யோகம் தரக்கூடிய கிரகமே பாதக அதிபதியாக வந்துட்டால் அதையும் இயக்காமல் கரணநாதனை இயக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று கரெக்டாகவே வரும். அதே போல் உங்கள் லக்ன புள்ளி, ஜாதகத்தில் லக்ன புள்ளின்னு ரொம்ப முக்கியமான விஷயம். லக்ன புள்ளி தான் ஒருத்தருடைய விதியை தீர்மானிக்கக்கூடியது. ஒருத்தர் எங்கே போனாலும் அந்த லக்ன புள்ளியோடு சம்மந்தப்படுவார். லக்ன புள்ளிங்கிறது உங்கள் லக்னம் நிற்கும் ஒரு கட்டத்தில். ஒரு லக்னம்னு போட்டிருப்பாங்க, அது ஒரு நட்சத்திரத்தில். லக்னங்கிறதே ஒரு கிரகம் மாதிரி தான். நீங்களே ஒரு கிரகம் மாதிரி தான். நீங்கள் எந்த கிரகத்தில் நிற்கிறீங்களோ அப்போ அந்த கிரகம் எவ்வளோ பவராக இருக்கும். இப்போ ஒருத்தர் லக்ன புள்ளி சூரியனாக இருந்தால் அவர் கிட்டத்தட்ட சூரியன் மாதிரியே தான் எல்லா ஆக்டிவிஷனும் இருக்கும் அவர்கிட்ட. சந்திரன் இருந்தார்னா சந்திரன் ஆக்டிவிட்டீஸு எல்லாமே அவருடைய இதில் நம்ம பார்க்கலாம். அதே போல் தான் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இப்படி லக்ன புள்ளி ஒருத்தர் இந்த கிரகங்கிறது காரகத்துவம் இருக்கும், குணங்கள்லாம் இருக்கும். அந்த குணங்கள்லாம் ஒரு தட்டு இருக்கிறத வச்சு அவர் இந்த லக்ன புள்ளியில் தான் இருப்பாருங்கிறத சொல்லிடலாம். ஏன்னா அவரை மறந்து அவர் செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா லக்ன புள்ளியாக இருக்கும். அப்போ லக்ன புள்ளி எதை சொல்லுதோ அதை வச்சு போகும்போது அவருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதே போல் ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில், இப்போ 3 கிரகம் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கும். அதே போல் சில பேருக்கு 2 கிரகங்கள் கூட, அதிகபட்சமாக 2க்கு மேலே. ஏன்னா எந்த கிரகம் அதாவது எந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் நிற்கிதோ அப்போ அந்த நட்சத்திர அதிபதியை இயக்கும் போதும் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிரும். இதில் ஒரு சிலருக்கு சந்தேகம்லாம் இருக்குது. அது கேதுவோட நட்சத்திரமாக இருந்தால் எப்படி இயக்கிறதுன்னு. நிச்சயமாக இயக்கலாம். கேது பகவான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மை செய்வார். அவங்க கேது சம்பந்தப்பட்ட தொழிலை வேலையெல்லாம் எடுத்து செஞ்சாங்கன்னா அதில் அவங்கள யாராலையும் ஜெயிக்க முடியாது. மிகப்பெரிய சக்ஸஸ் மேனாக இருப்பாங்க. இது மாதிரி அதே போல் நம்ம நட்சத்திர தாரைகள் எடுத்துக்கிறோம். அதில் இப்போ 7வது நட்சத்திரம் உதைத்தாரைங்கிறோம். 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவோம். இப்படி இந்த நட்சத்திரங்கள்லாம் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு 7வது நட்சத்திரமே கரணநாதனோட நட்சத்திரம் அது மிகப்பெரிய யோகத்தை செஞ்சிடும். அதே போல் யோகரோட நட்சத்திரமாக இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா அதெல்லாம் கவனிக்கணும். நம்ம அது வதை நட்சத்திரம்ன்ட்டு விட்டுருவோம். அதே போல் 22வது நட்சத்திரம் வைநாசிகம்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த நட்சத்திரம் யோகரோட நட்சத்திரமாக இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி எந்த கிரகமாக வர்றாரோ
அந்த கிரகத்தை வந்து ஆக்டிவேஷன் செய்யும்போது பணவரவு, குடும்பம், அவங்களுடைய வாக்கு எல்லாமே சரியாகும். மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். இப்போ மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா 2 கூடையவர் வந்து சுக்கிரன். சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ண தெரிஞ்சுக்கணும். எந்த வகையிலையாவது அது சிம்பிள் வந்து காலை இருக்கும். அந்த காளையை வந்து யூஸ் பண்ணும்போது காளை இருக்கிற எந்த ஒரு இடத்தையோ அல்லது அந்த பொருளையோ காலை சம்மந்தப்பட்ட எதை யூஸ் பண்ணாலும் மேஷ லக்னக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதே போல் ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 2வது இடம் புதனோட வீடாக வரும். மிதுனம் இரட்டைத்தன்மை உள்ளது. அதே போல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த புதனோட காரகத்துவத்தை அவங்க யூஸ் பண்ணும்போது மிகப்பெரிய அளவுக்கு குடும்பம், வருமானம் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இப்படி நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். 12 கிரகத்துக்கும் 12 லக்கணத்துக்கும் வந்து இது சக்ஸஸ் கொடுக்குற விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறதுல என்ன இருக்குது? எப்போவுமே பிரச்சனைகளை பற்றி பேசலாம். அது இப்படி அப்படி தான் இருக்கும், விதிப்படி தான் நடக்கும் அப்படின்லாம் நினச்சி இது கூட விதி தாங்க, விதியில் சொல்லப்பட்டது தான் இதெல்லாம். ஆனால் விதி சொல்லப்பட்டது, அந்த விதியை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது தான் இப்போ ஜோதிடர்களுக்குள்ள திறமைகளாக இருக்குது. அந்த மாதிரி அதை சரி பண்ணுற ஜோதிடர்கள் தான் இன்றைக்கி நம்பர் 1 வந்துட்டுருக்காங்க. இந்த சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து குறுக்கு வழியோ இல்லை கஷ்டப்படுறதோ இதெல்லாம் தேவையே இல்லை. லைஃப்பில் அழகாக ஜாதகத்தை வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் யாருக்கு பிரச்சனையே வராது. இந்த மாதிரி நல்ல ஜாதகத்தில் உள்ள நல்ல விஷயங்களை வந்து அவங்க ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்க நல்லாவே போயிட்டுருப்பாங்க. நல்லா அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஜாதகத்தில் இவ்வளோ ஈஸியாக வந்து இருக்கும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எல்லா கோயிலுக்கும் போகிறேன்னு. எல்லா கோயிலுக்கும் போகிறதும் தவறு தானே. உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே போல் இந்த மாதிரி ஜாதகத்தை இயக்க தெரிஞ்சவங்களுக்கு நல்ல முறையில் இயக்க தெரிஞ்சுக்கிட்டால் ஒவ்வொரு ஜாதகரும் கஷ்டங்கிறது இருக்காது. ஆனால் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் தவறான விஷயங்களையும் செஞ்சாங்கன்னா அதற்கான பாதிப்புகளையும் அவங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க ஒதுக்கிட்டு ஜாதகத்தில் சொல்கிற நல்ல விஷயங்கள், அதாவது அவர் எந்த கோயிலுக்கு போகணும், எந்த கிரகத்தை வந்து அவர் வணங்கணும், அப்படிங்க எந்த மாதிரியான பொருளை அவர் யூஸ் பண்ணணும், இப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே அவர் ஜெயிச்சிருவாருங்க. இப்போ இந்த பதிவில் நான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஜாதகரும் புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதே போல் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.